இன்றைக்கி க்ளீனிங் சின்ன வேலை தான். இந்த செல்ஃபு ஹாலில் இருக்கிற அந்த 3 ஸ்லாஃபு, பெட்ரூமில் இருக்கிறது 3, இந்த 6 மட்டும்தான் சின்ன சின்ன பொருள் தான் எடுத்து வச்சுட்டு குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பெரிய டாஸ்க்கே இதுவாக தான் போயிடுச்சு. ஹாலில் இருக்கிறத டச் பண்ணவே முடியல. அது ஹாலில் ஏகப்பட்டது. இந்த ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெஸ்ஸு அதை விட 2 நாளாக அப்படியே கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம். இங்கே சோபாவில் ஒரு ஆள் வந்தால் உட்கார்ற இடமில்லை. இந்த ஒரு வாரமாக வீடு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸும் அங்கங்கே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு பெட்ரூம் க்ளீனாக இருக்குது. இது செகண்ட் பெட்ரூமில் இருக்கிறது இந்த கண்டிஷனில் இருக்குது. இந்த பெட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. வெய்ய காலம் வந்ததுலேருந்து சின்ன பெட்ரூமில் தான் வந்து ஏசி இருக்கா, எல்லோரும் அந்த ரூமில் படுக்கிறதுனால இந்த பெட்டே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால இந்த கண்டிஷனில் கிடக்கு. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா 2 பெட்ரூம் வேலை முடிஞ்சுது. ஹாலில் இருக்கிறது அந்த செல்ஃப் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா பெரிய வேலையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஆணி வந்து மாமாவை அடித்து தர சொன்னேன். என்னென்னா ஃபோட்டோ வந்து சாமி ஃபோட்டோவெல்லாம் வைக்கிறதுக்கு செல்ஃப் 3 தான் இருக்குது. அதில் தான் எல்லா திங்ஸுமே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பவுட்ரு பொட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்க மாதிரி இருக்குது. சரி ஃபோட்டோவை எடுத்து அதில் மாட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமில்ல, இடம் கிடைக்குமில்ல அப்படின்னு நினச்சிட்டு அதை அடித்து தர சொன்னேன். அதை அடித்து தர சொல்கிறது வேஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. அந்த பெரிய ஃபோட்டோ வந்து அந்த ஆணி வந்து எங்கேயோ விழுந்துருச்சு. அது மாட்டுறக்கு வழி இல்லை. அது அங்கேயே தான் வச்சு அதை மாட்டியிருந்தாவே பெரிய அளவில் இடம் ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. இடம் கிடைக்கல. சரி ஓகே, சின்ன சின்ன ஃபோட்டோவையே அதை எடுத்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வ ஃபோட்டோ மாட்டலான்னு பார்த்தா அதுவும் செட் ஆகலை. சரி வெங்கடாஜலபதியும் அந்த சத்குருன்னு சொல்லிட்டு பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அவர் ஃபோட்டோவை மட்டும் மாட்டிட்டு மற்றதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய விஷயமே அந்த பாக்ஸில் இருக்கிறத ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து எது யூஸ் இல்லாதது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. இதெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம், மெதுவாக ஒவ்வொரு பாக்ஸாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸே 3-4 பாக்ஸ் இருந்தது. அதில் வேறு எதில் என்னடே தாங்க பொட்டு, ஹேர் பின்னு, அது இதுன்னு அந்த மாதிரி ஐட்டம் இருந்தது. வேறு அந்த ஃபேஸுக்கு போகிறது அந்த க்ரீம் இந்த க்ரீம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அதிகமாக இருக்காது. ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த ஒரு 2 இயர்ஸாக வந்து அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் ஃபேர் அண்ட் லவ்லி அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய இருந்தது. அந்த லைட்டாக இல்லை, நல்லாவே வந்து லைட்டாக பிக்மெண்ட் வந்துச்சு. அது வந்து நான் நிறையா பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ சித்தாவிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு எதுவுமே க்யூர் ஆகலை. அங்கே கொடுத்த ப்ராடக்ட்டு தான் அத்தனையும். எல்லாம் பார்த்துட்டு எதுக்குடா பணம் வேஸ்ட்டு செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இப்போ எல்லாமே வந்து வாங்கினேன். அங்கே போக வேண்டியது, அங்கே வாங்க வேண்டியது, யூஸ் பண்ண வேண்டியது எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணாத வச்சு அந்த ப்ராடக்டே ஏகப்பட்டது பாக்ஸ் கிடந்தது. ஃபஸ்ட்டு அது எக்ஸ்பிரி டேட் பார்த்து அதை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அதுதான். ஏகப்பட்டதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 2 பாக்ஸ் இருந்தது. சரி நான் டேட் இருக்குது, இதை எப்படியாவது யூஸ் பண்ணிடலாம், பணம் வேஸ்ட் பண்ணிட்டுமே அதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி இந்த சந்தனக்கட்டை உரைக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கிறேங்க. சந்தனம் பார்த்திங்கன்னா மேல் செல்ஃபு சைடில் கீழே எல்லாமே ஒட்டிக்குது. அது துடைச்சாலும் அது ஒரு மாதிரி தண்ணி வச்சு துடைச்சாலும் கரையானு தான் இருக்குது. அதாவது ஃபுல்லாகவே வந்து கிரானைட்க்கு இது ஒட்டியிருந்தாங்கன்னா செல்ஃபில் அது வந்து தண்ணி வச்சு துடைச்சா போயிடும். கீழே இருக்கிற செல்ஃப் மட்டும் இங்கே ஹால்லேயும் சரி அந்த பெட்ரூம்லேயும் சரி கீழே வந்து எதுவுமே ஒட்டலை, டைல்ஸோ எதுவுமே ஒட்டலை, அப்படியே காரை மட்டும் போட்டுட்ருக்குறாங்க. அங்கே தான் வந்து சந்தனக்கட்டை சந்தனம் அப்படிங்கிறது அதை உரைச்சி தான் வைப்போம். ஒரிஜினல் சந்தனக்கட்டை வாங்கிட்டு வந்து உரைச்சி வைப்போமா, அதை ரெகுலராக எல்லா ஆளும் வைக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கரையேன்னு போயிடுதுன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறேன். அது பாப்பாவெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப எனி டைம் அதுலேயே தான் இருப்பாள். சின்ன பாப்பா வந்தால் உரைக்க வேண்டியதான், தண்ணி ஊற்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். அவங்களுக்காகவே எல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா சிவரெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிடுதுன்ட்டு சரி அந்த பேப்பரும் கிழிச்சிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே கிழிச்சுட்டு மாற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா பெரிய வேலையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் 4-4:30 வரையில் ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி இது 1 மட்டும் போகுது, க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டாவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை 1 மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டேன். நாளைக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஹாலில் இருக்கிற செல்ஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டு. எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சுது. நிறையா என்னென்னா எங்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்ச் கிளிப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொட்டு வந்து ஸ்டிக்கர் பொட்டு வந்து ஃபஸ்ட்டு நீளமாக வாங்கி வச்சுருந்தேன். இப்போல்லாம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு பிடிக்கிறதில்ல. அதையும் எல்லாமே தூக்கி போட்டேன்னா யாராவதுக்கு கொடுக்கலாம். அந்த
வீட்டில் வந்து குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க, அந்த அக்காவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாராவது கொட்டி கொடுத்துருவாங்க. ஏன் வேஸ்ட் பண்ணாட்டி. எல்லாமே நல்லா இருந்தது. கிளிப்புமே ஃபஸ்ட்டு வாங்கின கிளிப்பெல்லாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருந்தது. எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் நிறையா ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டு தான். அந்த கார்னரில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சுது. எல்லாமே ₹3 இல்லை ₹1000 ரேஞ்சு. வீகேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போனேங்க, அது வேஸ்ட். அங்கே கொடுத்த பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் குட்டியாக, வீகேரில் கொடுத்த பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ₹3000 ₹4000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அங்கே போவரையிலும் நல்லா இருந்துச்சு. அதாவது அதை இதையும் போட்டிருந்தா நல்லா இருக்குது. அதை ஒரு கண்டினியூ பண்ண சொன்னாங்க. கண்டினியூ பண்ணுறதே வந்து மந்த்லி 1000 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பார்க்கலாம், கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணால் அதுவுமே ஒரு யூஸும் கிடையாது. சரி எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாது, அதுவாக க்யூர் ஆகி வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வெளியே போனால் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிறத இந்த தேங்காய் அப்ளை பண்ணுறது, இல்லைன்னா பாலாடை, தயிர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு இது தான் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ தான் வந்து வேறு வழி இல்லாத நான் அது போனேன். நான் விருப்பத்தோடு வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் வந்து காஸ்டியூமெல்லாம் வந்து எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் விருப்பம் இல்லாதான் போனேன். அது எதையும் யூஸ் இல்லாத போயிடுச்சு. சரி எல்லாம் எடுத்து மாட்டி வேஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. என் மனசு கேட்கல, என்ன பண்ணுறது. டேட் முடிஞ்சது. டேட் முடியலினாலும் அது வச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறேன்னா வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. டேட் முடியுங்காட்டி தூக்கி போட்டலாம் அப்படின்னு தூக்கி போட்டாச்சு. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன இந்த பாப்பாலாம் வராங்கன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அவங்களுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு வேணும் அதை எடுத்துகிட்டு போயிட்டா. சரி எல்லாம் எடுத்துகிட்டு போவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த பெட்டு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பெட்ரூமே இப்போதைக்கு யூஸே இல்லை. குளிக்கிறதுக்கு மட்டும் வரதோட சரி. இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது பேக் ஃபுல்லாகவே வந்து ஜிப்பு போனது அப்படி இப்படின்னு இருக்குது. அதையும் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இருக்கிற இடம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர் ஒட்டியிருப்பேங்க. அது தீபம் போட்டால் மேலே கரையேன் ஆயிடுது. அப்பப்போ வந்து அந்த பேப்பரில் பட்டுதுன்னா அந்த பேப்பர் கிழிச்சிட்டு வேறு பேப்பர் ஒட்டி வச்சுக்குவேன். அதுக்காக மேலேயும் பேப்பர் ஒட்டியிருக்கேன், சைட்லேயும் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இதெல்லாமே வேஸ்ட். இதெல்லாம் தூக்கி போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஆகிற மாதிரி மெயின் எங்களுது வந்து வாட்ச் தான் அதிகமாக இருக்கும். இந்த பாக்ஸில் வாட்ச்சு, இந்த விக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஹெட்ஃபோனு இதெல்லாம் உள்ள வச்சுருப்பேன். எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கிறதுனால எங்கே போனாலும் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவேன். இப்போ அஜய்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும்தான் அந்த பாக்ஸில் இருக்குது. பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன், ஆனால் வெளியே கிளம்பியில் அது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கழட்டி போட்டுறதா போச்சு. சரி அரேஞ்ச் பண்ணுறப்போவாது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், அது வந்து கஜ கஜன் ஆகிறப்ப அது ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.